சில நேரங்கள்ல கடவுள் நம்மளை எதுக்குதான் இந்த உலகத்துல படைச்சாரோன்னு நினைக்க தோணுது. வாழ்க்கையில அவ்வளவு துன்பமும் துயரமும் இருக்குங்க. ஒரு போராட்டம் முடிஞ்சா இன்னொரு போராட்டம் துவங்கிருது. நிறைய பேர் போராட முடியாம சோர்ந்து பட்டுருந்தாங்க. போராடுறதுக்கு அதுக்கு மேல பலன் இல்லைங்க. போராட்டம் இல்லாம வாழ்க்கை இல்லைங்க. சோர்ந்து போயிடாதீங்க. ஏசப்பா உங்களுக்கு போராடுறதுக்கு பலன் கொடுப்பாரு. நமக்கு வர போராடுறதுக்கு யாருங்க காரணம்? எல்லாம் சத்துருதான் மனுஷன் முகமூடிய போட்டுட்டு நம்மகிட்ட போராடுவான். அந்த சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய பலனை ஏசப்பா தருவாங்க. சிம்சோனை சத்துருக்கள் பிடிச்சிட்டு போய் 2 கண்ணையும் பிடிக்கிட்டாங்க. 2 கையும் 2 தூண்ல பிடிச்சு கட்டிட்டாங்க. சிம்சோனை கேலியும் கிண்டமா பண்ணி சிரிச்சாங்க. சிம்சோனை ஒரு கோமாளியாவே மாத்திட்டாங்க. இந்த சிம்சோனுக்கு பயங்கர கோவம் வந்து சத்துருக்களை எல்லாம் அழிக்க முடிவு பண்ணிட்டான். சிம்சோனே ஒரு சின்ன ஜபம் தாங்க பண்ணுனான். தேவனே என்னை பலப்படுத்துங்கன்னு 2 தூணையும் பிடிச்சு இழுத்தான். அந்த பில்டிங்கே உடஞ்சு விழுந்து எல்லாரும் அழிஞ்சு போயிட்டாங்க. அவ்வளவுதாங்க, சத்துருக்கள் அழிஞ்சு போயிட்டாங்க. சத்துருக்களை அழிக்கிறதுக்கு தேவனோட பலன் வேணும். உங்க சத்துருக்களை அழிக்கிறதுக்கு இன்னைக்கு ஏசப்பா பலன் தாராங்க. சத்துருக்களை அழிஞ்சிட்டா சமாதானம் தானா வந்துருங்க. சமாதானம் மட்டும் இல்லைங்க, உங்களை ஆசீர்வதிப்போம்னு சொல்றாரு. எல்லா போராட்டத்துக்கும் ஒரே 1000 ஜெபம் தாங்க. சிம்சோன் ஜெபத்தை கேட்ட கர்த்தர் உங்க ஜெபத்தையும் கேட்பாருங்க. சத்துருக்களை ஏற்று போராடுறதுக்கு கர்த்தர் உங்களுக்கு முழு பலனை கொடுக்காருங்க.